செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சாலையில் ஓடும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட 22வது வார்டு திருமலை நகர் 2வது சாலையில் உள்ள சரஸ்வதி நகர் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கழிவுநீர் கால்வாயிலிருந்து கழிவுநீர் சாலையில் வெளியேறி சாலை முழுவதும் ஆறு போல் ஓடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அவல நிலை உள்ளதாகவும் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த பகுதி அதிமுக மாமன்ற உறுப்பினரின் வார்டு என்பதால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த காவ பிரச்சனை, ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஒரு 20 நாளைக்கு மேலே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் இந்த ஸ்டெப்ஸ் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க. இப்போ இதனால் பார்த்தீங்கன்னா கொசு ஏற்கனவே இந்த ஏரியாவில் நிறையா இருக்குது. ஸ்டில் இதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபெக்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னாலே நிறைய கொசு அங்கே தேங்கிட்டு தான் இருக்குது. வீட்டிலேருந்து வெளியில் வர முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, அதை மிதிச்சே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இதனால் நிறையா ப்ராப்ளம் வருது. என்ன தான் பண்ணாலும் இதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்க வரமாட்டாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பெரிய ஏரியில் உடலில் தீக்காயங்களுடன் இறந்து கிடந்த இளைஞரின் உடல் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய ஏரி வழியாக சென்ற சிலர் அங்கு உடலில் தீக்காயத்துடன் தேவியகரம் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி ஹரி என்ற இளைஞரின் சடலம் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள ஆவின் பாலகத்தில் வைக்கப்பட்டிருந்த கக்கன் கல்வெட்டு அகற்றப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் கக்கன் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது திறந்து வைக்கப்பட்ட இந்த பாலகத்தில் அவர் திறந்து வைத்த கல்வெட்டு இருந்தது. இந்த நிலையில் ஆவின் பாலகம் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் இக்கல்வெட்டு அகற்றப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவின் நிர்வாகத்தின் மீதும் ஒப்பந்ததாரர் மீதும் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக மேம்பாலத்தின் நடுவே உள்ள மின்விளக்கு கம்பம் சாய்ந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து வாகனங்கள் மாற்றுப்பாதை வழியாக திருப்பிவிடப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்துறை அதிகாரிகள் மின் கம்பங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். நாமக்கல் அருகே வீசானத்தில் உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயிலில் விழா நடத்துவதற்கு பட்டியல் இனத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து இரு சமூகத்தினரிடையே மோதலை தடுக்க அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஒரு சமூகத்தினருக்கு சொந்தமான கோயிலில் பட்டியலினத்திற்கு வழிபாடு நடத்த அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கோயில் விழாவில் அவர்கள் உரிமம் கொண்டாட அனுமதிக்க மாட்டோம் என்று மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து இரு தரப்பினரிடையே மோதலை தடுக்க விழா ரத்து செய்யப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. சமூக நீதி காவலராக பட்டம் சூட்டிக்கொள்ளும் விடியா ஸ்டாலின் கோயில் விழாக்களில் சாதி பாகுபாட்டை எப்போது தடுத்து நிறுத்துவார் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.